Very good morning, guys. Welcome back to my channel Invest with AK. First disclaimer, I am not a SEBI registered analyst. இந்த வீடியோவில் பார்க்குற எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஃபார் நாலேஜ் பர்பஸ் ஒன்லி. ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஆஸ் எக்ஸ்பெக்டட் நெகட்டிவாக போயிட்டு ரிவர்சல் எடுத்துச்சு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து பையிங் இருந்துச்சு, இண்டெக்ஸில் வந்து பெருசாக பையிங் இல்லை. இண்டெக்ஸ் இன்னமும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்குது. பர்டிகுலர்லி நேற்று நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பிஎஸ்யூ பேங்க் சொல்லியிருந்தேன். பிஎஸ்யூ பேங்க் வந்து இன்றைக்கி ஒரு கண் வச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்குமே வந்து பிஎஸ்யூ பேங்க்கு ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி டிஎல்எஃப், ஓபராய் ரியாலிட்டி இதெல்லாம் கண் வச்சுக்கோங்க. தே மைட் மூவ் அப். இது இல்லாமல் நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபார்மா 2 அண்ட் தென் செக்டாரல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் பேங்க், ரியல் எஸ்டேட்டு, ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாக்ஸ். நேற்று மந்த்லி டேட்டா ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் விஎஸ்டி, டில்லர்ஸ், ஹீரோ மோட்டோகார்ப் அவங்கெல்லாம் ஒரு நல்ல 50% இன்க்ரீஸ் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக டிராக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது வந்து டிராக்டர்ஸு, குபேட்டா, அசோக் லேலண்ட் இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இட் ஷோஸ் இயர்லி மான்சூன் வந்து அக்ரி ஸ்டாக்ஸு, அக்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அக்ரி ஸ்டாக்ஸ் ஆல்சோ ஒரு கண் வைங்க. அக்ரி அக்ரோ கெமிக்கல், பெஸ்டிசைட்ஸு அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல மூவ் இருக்கும். தென் இண்டெக்ஸ் டேட்டா நிஃப்டி வந்து அதிகபட்ச கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் இருக்கிறது வந்து ஓஐ இன்க்ரீஸ் இருக்கிறது வந்து 25,000 கால். ஸோ இந்த 25,000 வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்கும். இன்றைக்குமே மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு போனால் அந்த இடத்துல போயிட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறங்கிறத பார்த்து தான் ஆகணும். இந்த 25,000 to 25,200 இந்த ரேஞ்சு. அதே மாதிரி கீழே சப்போர்ட் வந்து 25,500, 600. நிஃப்டி சார்ட்டு, நிஃப்டி நேற்று நம்ம பார்த்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ஒரு பின்பார் போட்டிருக்கு. நல்ல வால்யூம் 2, பட் ஸ்டில் வந்து ஒரு கிளியரான பாடி இல்லை. லெட் அஸ் கோ டவுன் டு 1 hour. 1 hourல இஃப் யூ சி நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி, மேபி இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நேற்று நம்ம பண்ண மாதிரி இங்கேருந்து இட் கேம் டவுன், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து ட்ரைங் டு மூவ் அப். இப்போவுமே வந்து இது எந்த அளவுக்கு இதால் பவர்ஃபுல்லாக மூவ் ஆக முடியுங்கிறது தெரியல. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் இருக்குது. மார்க்கெட் ஆக்சுவலி வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் கட் எதிர்பார்த்து நேற்று பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாம் ரேலி ஆச்சு. இன்றைக்குமே அந்த ரேலி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். 25 பாயிண்ட்ஸா 50 பேசிஸ் பாயிண்ட்ஸான்றதை வந்து டிபேட்டாக இருக்குது. முதல்ல கட் பண்ணுவாங்களான்றதை இப்போ கட் பண்ண போகிறாங்கங்கிறது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஃப்ரைடே அந்த டேட்டா வருது. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி இது மேலே மூவ் ஆகலாம். ஃப்ரைடே அப்படி ரேட் கட்டு கண்டிப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி அது ஒரு ட்ரிகராக இருக்கும் டு பிரேக் திஸ் 25,000 ஹர்டில் அண்ட் மூவ் அப் இந்த 25,200 இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு. தென் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆனந்த் ரதி வெல்த் மேனேஜ் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணி வால்யூமோட க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு என்டர் இந்த ரேஞ்சில் என்டர் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ. அடுத்த ஸ்டாக் வந்து இந்த ரேட் கட் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கும் வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இது மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கரூர் வைஸ்யா பேங்க் வந்து நல்ல ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ யூ கேன் லுக் இன் டு பை அண்டு ரைட் ஃபார் அ லாங் டேர்ம், ரைட் ஃபார் அ ஸ்விங். இது இல்லாமல் அதர் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து குரூப்பில் நான் அந்த சார்ட்டை வந்து லாஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 days முன்னாடி வந்து சிடிஎஸ்எல் என்னோடய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மூவ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் சஜஸ்ட் பண்ண மேலும் ஃபியூ ஸ்டாக்ஸை நான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து ரெஃபரன்ஸுக்கு தான், எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. பை செல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஸோ டாடா டெக் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகி இட்ஸ் ஸ்டில் மொமெண்டம் இல்லாமல் அங்கேயே இருக்குது. இட் மைட் கம் டவுன் அண்ட் அகெயின் கோ அப். எல்ஐசி சேம் டே, அதே நாளில் வந்து எல்ஐசியும் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ டெலகிராம் சேனல் லிங்க்கை ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்றில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா என்னோடய லிங்க் இருக்குது. அதை லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு, பர்சனல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது
ஸோ ஜப்பான் வந்து நெகட்டிவாக இருக்குது, சைனா பாசிட்டிவாக இருக்குது, யூஎஸ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்குது குளோபல் கியூஸும். சைனா வந்து பாசிட்டிவ், ஜப்பான் நெகட்டிவ், யூஎஸ் வந்து 0.3% நெகட்டிவ். நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து 2840 ட்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ பிளான் யுவர் ட்ரேட் யுவர் பிளான். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ கைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் இன் கமிங் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹாவ் அ குட் டே.